என்னடா இது வாழ்க்கை. சரி, என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. செம்ம கடுப்பா இருக்கு, செம்ம போரிங்கா இருக்கு. என்னதான் பண்றது? யாரையாவது அடிச்சு போடலாமான்னு இருக்கு, யார்ட்டையாவது வம்பு வளர்க்கலாமான்னு இருக்குது. என்ன பண்றது? இப்படி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்ப என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. ஸோ என்ன நடக்குது இங்க, ஒன்னும் புரியல. ஸோ அப்படியே பைத்தியம் தான் பிடிக்குது. ச ச ச ச ச ச. காரணமே இருக்காதுங்க, ஏன்னே தெரியாது. கணவன் மனைவிக்குள்ளார பாருங்களேன், திடீர்னு ஒரு சண்டை வரும். அவங்க மேல தப்பே இருக்காது. கணவன் வந்து மனைவியை திட்டுவாங்க, மனைவி வந்து கணவனை திட்டுவாங்க. இது ஏன்னே தெரியாது. கரெக்டா? நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்க, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? வாங்க, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன் திடீர்னு இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்போ திடீர்னு நான் வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஒண்ணுமே கவலை இருக்காது, ஒண்ணுமே ஒர்க் இருக்காது. எதனால இந்த மாதிரி எதுவுமே தேவைகள் இருக்காது, பண தேவை இருக்காது, எந்த தேவைகளுமே இருக்காது. அதையும் தாண்டி மனசு வந்து ரொம்ப என்னவோ எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல், என்னவோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், எதையோ தேடுற மாதிரி ஒரு ஃபீல், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா? அது எனக்கு மட்டும்தான் வருதா, எல்லாருக்கும் வருதா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எனக்கு திடீர்னு இன்னைக்கு அப்படி தோணுச்சு. நானே என் மனசை வந்து கேட்டு பாக்குறேன், என்ன தேவை, என்ன நம்ம கிட்ட இல்ல, என்ன வேணும் போ அப்படின்ற மாதிரி. பட் ஆனா எதுவுமே இல்லை, மனசு சொல்லுது எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா வந்து ஏன் வந்து எதையோ ஒரு மனசு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து சாதாரணமா எல்லா மனிதர்களுக்குமே உருவாகக்கூடியதுதான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதை நான் ஃபீல் பண்ணதுனால இதை பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எதனால அப்படி தோணுது அப்படின்னு நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப நாளா இதை நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிமை மூளைக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறது. இது ரெண்டு விஷயம் தாங்க. நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் வேலை கொடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபீல் யாருக்குமே வராது. அதாவது இப்போ தேடல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆத்து நீர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஆத்துல வந்து தண்ணி தேங்கி இருந்தா என்ன ஆகும்? குளமா இருக்கட்டும், இல்ல குளத்துல வந்து தண்ணி தேங்கினா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த குட்டைக்கு உரிய பாசி இருக்கும் இல்லையா, அந்த பாசி படிஞ்சு அந்த தண்ணி வந்து ரொம்ப அழுக்காயி ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி ஆகுது இல்லையா? இதே நீங்க ஓடுற நீரை பாருங்க, ரொம்ப கிளீனா நல்லா இருக்கும். அதே மாதிரிதாங்க இப்போ நம்ம வந்து தேடல்களோட ஓடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா இந்த ஃபீல் வராது. தனிமையாவோ வேலை இல்லாமல் இருந்தாலோ, நம்ம யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசாமல் இருந்தாலோ இந்த மாதிரி ஃபீல் வரும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். சரி, அது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதா, அது எதனாலன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணீங்களா, பண்ணலையா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நான் வந்து படிச்சுட்டு சொல்லல, யாரையும் பார்த்து சொல்லல. என்னுடைய அனுபவத்துல நான் ஃபீல் பண்ண, நான் ரியலைஸ் பண்ண அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்களும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அது எதனாலன்னு யோசிச்சிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.